50 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மக்களுக்கு உருப்படியான எந்த திட்டம் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்துடன் அவர்கள் வெற்றி பெற முடியாது என்று எண்ணம் வந்துவிட்டது. ஒரு தொகுதியில 27,779 எப்படி இந்த ஆட்சியில போலி வாக்காளர் சேர்க்கிறார் என்பதை மக்கள் உணர வேண்டும். பள்ளிக்கு அருகில் கல்லூரிக்கு அருகில் 2348 பேர் கஞ்சா விற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்டது 148 பேர். இப்ப 5,38,000 கோடி கடன் வாங்கியாச்சு. இன்றைக்கு நாட்டு மக்கள் அத்தனை பேரும் கடனால இயக்கிட்டாங்க. கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இதை தவிர்த்து வேற எதுவுமே திமுக குடும்பத்துக்கு தெரியாது. மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியல. என்னுடைய கவனத்திற்கு வந்தவுடன் அந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்து தேர்வு செஞ்ச அந்த மாணவ மாணவர்களுக்கு அரசாங்கமே அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தும் என்று சொல்லி ₹1 செலவு இல்லாம இன்றைக்கு அரசு பள்ளி படித்த மாணவர்கள் இன்றைக்கு MBBS படிச்சிட்டு இருக்கிறாங்க. மக்களை, தமிழகத்தை